திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களில் அவங்க இந்த ஸ்டாலின் அவர்களோட ஃபேமிலி சைடு எல்லாம் பார்த்து அதனால ஒரு எடுபடி வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் தப்பாக பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க. அதனால என்னை விட வயசில் சின்னவனாக இருப்பான். இதெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பியூலா ராஜேஷ் கிட்ட போனேன். அப்போ அந்த பொம்பளை என்ன நம்மளை போட்டு ஏதோ பேசாது, சப்ஜெக்டே தெரியாம சப்ஜெக்டும் புரியாம ஒரு ஊழல் நடக்கிறத பத்தி பேச போறோம். அப்ப நீ இவ்வளவு நல்ல பொம்பளைனா ஒரு 5 நிமிஷம் கேளு அந்த என்ன சொல்றான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் டிவிஎஸ்சிக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த ஊழலை பத்தி. விஜய் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஈவன் பவன் கல்யாணமே இவங்களுக்கெல்லாம் பவுன்சர்ஸ். எதுக்கு இவங்க பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நீங்களாம் அவ்வளோ பேடிகளா அவ்வளோ கோலை, அப்போ நீங்கள் பப்ளிக் லைஃப்க்கு வராதீங்க. உங்களுக்கு யாரும் கெஞ்சல. ஸோ இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களில் அவங்க இந்த ஸ்டாலின் அவர்களோட ஃபேமிலி சைடு எல்லாம் பார்த்து அதனால ஒரு எடுபடி வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் தப்பாக பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க. அதனால என்னை விட வயசில் சின்னவனாக இருப்பான். ஒன்று. ரெண்டாவது வந்து நானே அந்த ஆள் வந்து ஐ ரிமெம்பர் ஐ திங்க் July 1st or 2nd இட் வாஸ் அ சண்டே ஆஃப் 2023 நினைக்கிறேன். ஸ்டாண்ட் கரெக்ட் 24 or 23. நான் வந்து இந்த ஆள்கிட்ட எப்படி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடக்குது. பிகாஸ் ஐ எம் ரன்னிங் அ நர்சிங் காலேஜ். அந்த தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆகட்டும் சரி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆகட்டும் சரி, அந்த தமிழ்நாடு மிட்வைஸ் கவுன்சில் அங்கே ஒரு பொம்பளை இருக்குது. அது பயங்கரமாக ஊழல் பொம்பளை, பயங்கரமாக ஊழல். தட் இஸ் அந்த நர்ஸ் பிள்ளைங்களாம் அந்த அம்மா கிட்ட வந்துட்டு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த கவுன்சிலில். அப்போ வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த பொம்பளைக்கு தனியாக பணம் கொடுக்குறோம். அதே மாதிரி வெளிநாடு போகணுன்னா அந்த பொம்பளைங்க அந்த பிள்ளைங்ககிட்ட 30,000 40,000 வாங்குது. ஓகே, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பியூலா ராஜேஷ் கிட்ட போனேன். அப்போ அந்த பொம்பளை என்ன நம்மளை போட்டு ஏதோ பேசாது, சப்ஜெக்டே தெரியாம சப்ஜெக்டும் புரியாம. அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் விட்டுக்கிட்ட இதுங்களோட பேசுறதுக்கு கவனம் அழிஞ்சிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ எங்களோட சண்டை போட்டுச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டா நீ யாரோட பேசுறேன்னு தெரியுமா? ஷீஸ் அ பார்ட்டி லீடர். ஐ எம் நாட் பாதர். பார்ட்டி லீடருக்காக நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும் தேவையில்லை. பட் நான் வந்து ஒரு ஊழல் நடக்கிறத பத்தி பேச போறோம். அப்போ நீ இவ்வளவு நல்ல பொம்பளைனா ஒரு 5 நிமிஷம் கேளு அந்த என்ன சொல்றான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் டிவிஎஸ்சிக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த ஊழலை பற்றி. தட் ஒரு இந்த காலேஜஸ்க்கெல்லாம் பெர்மிஷன் கிடைக்கணும்னா எவ்வளோ பணம் கொடுக்கணும். என்கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாட்டி நான் பணத்தை கொடுத்தா எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவான். எல்லாமே வச்சுட்டு நம்ம பணம் கொடுக்காட்டி நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இப்போ நான் அதை ஹைகோர்ட்டுக்கு போனோம். ஹைகோர்ட்டில் அந்த ஜட்ஜஸுமே அதை பார்க்கறது இல்லை. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம்னா இந்த லாயர்ஸ் வந்து எப்படி மேடம் ஜட்ஜுக்கிட்ட எதிர்த்து பேச சொல்றீங்கன்னா நீங்கள் உண்மையை எடுத்து இந்த ஃபோட்டோஸை காட்டுங்க, இல்லாட்டி ஜட்ஜை ஒரு கமிட்டி அனுப்ப சொல்லுங்க. அதை கேட்குறதுக்கு பயப்படும். இந்த லாயர்ஸும் எல்லாருமே ஒரு பெரிய டீம் இல்லைங்களா. ஐயா நியாயம் நீதி பேசுகிறவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு நான் இப்போ வந்து இந்த மாசுவை பார்க்க போயிருந்தேன். ஐ ஒன்லி செட் கரப்ஷன் சொல்லிட்டு எனக்கு அந்த நாளைக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தேன். ஏன்னா தே செட் அவர் ஒரு பிஎல் பண்ணியிருக்கிறாந்தாலுன்னு சொல்லி. ஓகே, அப்போ பேசுறாங்க உடனே நீ தான் ஊழல், நீ தான் இது எங்களை கத்தா இருக்கு. ஒரு பேசிக் மரியாதை, ஒரு வயசானவங்க ப்ளஸ் ஒரு பார்ட்டி லீடர் ப்ளஸ் நான் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். எனக்கு அவங்க தலைவர் கலைஞர் அவங்க நல்லாவே தெரியும். இவ்வளோ தெரிஞ்சு எங்கள் தாத்தா ஒரு அரசியல் தலைவர். எங்கள் தாத்தா வந்து இந்த கான்ஸ்டியூஷனுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. ஓகே, அப்போ நான் வந்து எந்த குப்பை தொட்டிலேருந்து வரல, இந்த வீட்டு இந்த ஆளை போய் பார்க்குது. அப்போ அந்த பேசிக் எப்படி ஒரு பெண் ஒரு பொம்பளையோட எப்படி பேசணும்னா அந்த மரியாதை இல்லாதவன் இவெல்லாம் ஒரு மந்திரி. நான் உடனே அது ஸ்டாலினுக்கும் எழுதி போட்டேன், சிஎம் செல்லுக்கும் போட்டேன். அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எல்லாருக்குமே எழுதி போட்டேன். ஹியர் இஸ் அ மினிஸ்டர் ஹூ இஸ் கரப்ட். அண்ட் நான் வந்து கரப்ஷன் அப்படியே நம்ம கம்ப்ளைண்ட் போனது வந்து கரப்ஷனை பற்றி பேசுறது, கம்ப்ளைண்ட் சொல்ல போனது. அப்போ வந்து அந்த ஆளுக்கு அந்த இதே இல்லை கேட்குறதுக்கு. அவனுக்கு எப்போ என்னென்னா ஸ்டாலின் வீட்டுக்கு எடுபடி வேலை செய்யறதுக்கும் இந்த ஞானசேகரன் மாதிரி இருந்தான்னா யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி ஃப்ராடை தான் அவனோட வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் இது நிறைய தடவை பேசியாச்சு. அந்த மாசு இஸ் அ பேஸ் மந்திரி. எதுக்கு அந்த ஸ்டாலின் இன்னும் அந்த ஆளை வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த இன்னொருத்தர் இருக்கார் ஒரு டாக்டர், அந்த 1000 லைட்ஸோட எம்எல்ஏ. அந்த பையன் அட்லீஸ்ட் இஸ் அ டாக்டர். அட்லீஸ்ட் அந்த தம்பியை போட்டாலும் என்ன ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த ஆளுக்கு மெடிசன்னா என்ன தெரியாது, யாருன்னா ஒன்று பேசினா அந்த டசன்ட் ஹேவ் தி பொறுமை கேட்கறதுக்கும் என்னமோ தாமதோ பெரிய ஒரு இது மாதிரி ஒரு மேதாவி மாதிரி இந்த ஆள் வந்துச்சு. இதுக்கெல்லாம் தக்க இது கிடைக்குங்க பனிஷ்மெண்ட். என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட சொன்னார், கீதா இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ண முடியாதம்மா, நான் வந்து இந்த
இந்த ராஜீவ் காந்தி இந்த எய்ம்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். தட் இஸ் எவ்வளோ குணங்கள்லேருந்து இந்த கிட்னி, அதுக்கப்புறம் அவங்க சாவே இல்லையாமா, அவங்கள சாவடிச்சு அந்த கிட்னி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தட் வாஸ் அ பிக் ஸ்கேம். இதில் மினிஸ்டர் இன்வால்வ்டு, டாக்டர்ஸ் இன்வால்வ்டு, ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ்டு. இது ஒரு பெரிய ஸ்கேம் கிட்டமா. பட் வந்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே யாருக்கிட்டுமே எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்போ அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். இந்த பாமர மக்கள் பாடிஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இதே ஒரு விஐபி, தட் இஸ் வசந்த்குமார் இருந்தார், அவர் பாடியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு முதலியார் ஒருத்தர் எத்திராஜ் முதலியார் சொல்லிட்டு இந்த உடையாரோட பார்ட்னர், அவர் இருந்து அவர் பாடியை கொடுத்தாங்க. அப்போ விஐபி பாடிஸ் அப்போ அந்த எம்எல்ஏ ஒருத்தர் அன்பழகன் அந்த டி நகர் அந்த ஆள் பாடியை கொடுத்தாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா இந்த விஐபி பாடிஸ்லாம் கொடுத்துட்டாங்க. பட் பாமர மக்கள் பாடியெல்லாம் எதுக்கு கொடுக்கலன்னா அது எல்லாமே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இது போட்டு ஒரு பொட்டலை மாதிரி கட்டி பண்ணாங்க. நான் பண்ணால பார்த்தோம்மா. அப்போ இதெல்லாம் யார்? கடவுள் தான் சாட்சி வந்து சொல்லணும். எந்த கோர்ட்டுக்கு நம்ம போய் இது போய் சொன்னாலும் அந்த கோர்ட் என்ன சொல்லி எவிடன்ஸ் யோர் எவிடன்ஸ். இப்போது டிடிஎஸ்சிக்கு நான் 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். அந்த லோக் ஆயிட்டாக்கு இந்த ஊழலை பற்றி போய் அவங்க நம்மள வந்து வேறு யோர் எவிடன்ஸ் தான் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு பொம்பளையை வந்துட்டு ஒரு கூட்டமே வந்து ரேப் பண்ணுது. அப்போ அந்த புள்ள ஒரு கேமரா வச்சு நீங்களாம் என்ன ரேப் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ வச்சு ரேப் எவிடன்ஸோடு போகுதா? இது என்ன ஒரு இது ஒன்றுமே ஒரு லிஃப்ட்டில் உள்ளார போகிறோம், லிஃப்ட்டில் கேமரா இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு ஆம்பளை அங்கே இருக்கான் பிடிச்சி போட்டு, இப்போ என் மேலே குதிக்கிறாங்கட்டு என்னை கிள்ளுறாங்கட்டு என்னை முட்டை கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி கிள்றது? அட்லீஸ்ட் அந்த நல்ல கிள்னா அந்த ஒரு இது இருக்கும். அப்போ வந்து ஈவன் டச்சிங் எவ்ரி திங் இந்த ராங் டச் இஸ் ஆல்சோ இன்னைக்கு பாஸ்போர்ட் இட் இஸ் ராங்னு போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அப்போ வந்துட்டு இந்த நாட்டோட லாஸ் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்காக சாதகமாக இருக்கு. அதுதான் இந்த சட்டம் ஒரு இருட்டரை நான் எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா, these laws are not favorable or friendly for the common honest citizen. இன்னைக்கு ஒரு நியாயமாக நீதியாக வாழ்கிற மக்களுக்கு இது வந்து இந்த சட்டத்து இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக கிடையாது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் கிடையாது. இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக? இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறவன், காசு இந்த புள்ள மாதிரி கிள்ள மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. அதில் இந்த மாற்றங்கள் வந்து யார்? நல்ல அரசியல், நல்ல மக்கள், தட் இஸ் ஒரு சர்வீஸ்க்காக வந்தவன், சோஷியல் சர்வீஸ் உண்மையாக ஆக்டிவிஸ்ட், நல்ல ஆக்டிவிஸ்ட். நிறைய பேர் இந்த பிளாக்மெயில் பண்ணுற ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, சவுத் சங்கர் மாதிரி ஆளுங்கள்லாம். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஆட்களை சொல்ல நல்ல ஆட்களை எடுத்து நீங்கள் வந்து ஒரு இது அவங்கள தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். மக்கள் பிரதிநிதிகளாக உங்களுக்கு டேக் இஷ்யூஸ். இப்போ பாருங்க எவ்வளோ பேர் இந்த சாண்ட் மாஃபியா பற்றி பேசுகிறவங்க எல்லாம் லாரியை வச்சு கொள்றாங்க. இப்போ எனக்குமே நிறைய த்ரெட் இருக்குது. நான் அதை பற்றி பயந்துக்கிறது இல்லை, என்ன நடந்தால் நடக்கட்டும்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே நம்மளாட்ட தைரியமாக இருப்பாங்களா இருக்கணுமானா கிடையாது. இப்போது இந்த அரசியல் தலைவர்கள் இந்த விஜய் ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ஈவன் பவன் கல்யாணமே, இவங்களுக்கெல்லாம் பவுன்சர்ஸ். எதுக்கு இவங்க பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நீங்களாம் அவ்வளோ பேடிகளா, அவ்வளோ கோலை? அப்போ நீங்கள் பப்ளிக் லைஃப்க்கு வராதிங்க, உங்களுக்கு யாரும் கெஞ்சல வாங்க. இப்போ நான்லாம் வந்துட்டு என்னை யாருமே வந்து சந்திக்கலாம், யாருமே எனக்கு ஃபோன் பண்ணலாம். அவங்க பிரச்சனை என்ன, நான் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு தான் தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியாது. அப்போ வந்து இந்த மாதிரி மக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ரோட்டில் போய் அவங்ககிட்ட ஐயோ விஜய்னு பாருங்க, ஒரு மாற்றத்துக்குனாலே எவ்வளோ மாதமாக அவங்க வீட்டு வெளியே உட்காந்துச்சுது. அந்த பொண்ணோட பேட்டி போட்டாங்களா? வயரெல்லாம் கிடையாது. ஸோ மக்கள் தான் மாறணுங்க, மக்கள் தான் கேள்வி கேட்கணும், மக்கள் தான் தட்டி கேட்கணும். இப்போ எங்கள் மாதிரி ஒரு ஃபியூ ஆக்டிவிஸ்ட் எங்களுக்கும் பாதிப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லி எஃப்ஐஆர் உடனே போடுவாங்க, ஏதோ ஒரு கேஸை போடுவாங்க. இப்போ நானுமே நிறைய கேசஸ் பார்த்துட்ருக்கேன். இதை எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் நம்ம வேறு எங்கள் வீட்டில் பார்ட்டிஷன் சூட் நடக்குது, அந்த கேஸில் வந்துட்டு வேறு கேஸ்க்கு வந்து இந்த வக்கீல் வந்து இந்த மாதிரி இந்த நிறைய கேசஸ் இருக்குது, நிறைய நான் விரும்பியாக போய் கேஸ் போட்டுக்கிறாங்க. இது நம்ம பேசுகிறோம் சொன்னால் நம்மளை மேட்டருக்கு கேஸ் போடுறாங்க. அதுக்கு சொல்லிட்டு நம்ம இது அக்யூஸ்ட் ஆகிட மாட்டோம் கிடையாது. இல்லை, நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டதாலே நம்ம அக்யூஸ்ட் கிடையாது. ஓகே, இது மேட்டருக்கு எவ்வளோ பண்ணுறாங்க. இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் அதான் பண்ணுது, எல்லாத்து மேலே ஒரு இடி அனுப்புது, இல்லாட்டி ஒரு இன்கம் டேக்ஸ் அனுப்புது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் நாங்கள் இது எல்லாத்தையுமே பேசுவோம். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities.
No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com